கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் vlog with honey. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்ருக்க ஒரு பெரிய சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் மதுரையில் இருக்கக்கூடிய முக்கிய வரலாற்று தலங்களையும் அதனுடைய வரலாற்று உண்மைகளையும் பகிர்ந்துட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு பெண் தெய்வத்தினுடைய கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே உக்கிரமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய நாக்கை மக்களுடைய நலனுக்காக கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் எதனால் இந்த அம்மனுடைய நாக்கு துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய இந்த தகவல் முழுமையாக உங்களை சேரும். நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய நகரங்களில் ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு பெயர் சொல்லும். இந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனி இறை நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையும் இறை வழிபாடும் அசைக்கவே முடியாத ஒன்று. அதற்கு சான்றாக இருக்கக்கூடியது தான் இங்கே இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய காவல் தெய்வங்களும் கிராம மக்களின் வழிபாட்டு முறைகளும் மக்கள் கடவுளுக்காக கொண்டாடக்கூடிய திருவிழாக்களும் மதுரையினுடைய பெயர் சொல்லும். அந்த அளவுக்கு கடவுளுக்கே திருவிழா பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். இறைவனுக்கே திருமணம் பண்ணி அவங்கள தேரில் வச்சு அழகு பார்க்கக்கூடிய அந்த ஒரு எழிலான ஒரு ஊர், ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இறை நம்பிக்கை உடைய ஒரு ஊர் அப்படின்னா அது மதுரை மாநகரம் தான். அப்படிப்பட்ட இந்த மதுரை மாநகரத்துக்கு நிறைய காவல் தெய்வங்களும் நிறைய எல்லை தெய்வங்களும் இதற்கு பின்னணியில் நிறைய கதைகளும் இருக்குது. அப்படி ஒரு எல்லை கோவில் உருவான உண்மையான கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறோம். ஏற்கனவே நான் 3 எல்லை கோவில்களை பற்றிய வரலாற்று உண்மைகளை நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்லை கோவில் மடப்புரம் காளி கோவிலை பற்றிய வரலாற்று உண்மைகள். எப்பவும் போலவே வீட்டிலேருந்து நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கும் என்னால் நேரடியான ஒரு வீடியோவாக உங்கள் கூட பகிர்ந்துக்க முடியலை. ஸோ தொடர்ந்து வர வீடியோக்களில் நான் பகிர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதான்றதை பார்க்குறேன். இன்றைக்கி நான் பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து பஸ் மூலமாக தான் கிளம்பியிருக்கேன். ஸோ பேருந்து மூலமாக நான் திருப்பவனம் அந்த பஸ் ஏறணும் அப்படின்னா மடப்புரம் கோவிலுக்கு பக்கத்துலேயே முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது. ஸோ நம்ம அதில் ஏறி நம்ம மடப்புரம் கோவில் வாசல்லையே இறங்கிக்க முடியும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா வண்டியூர் மாரியம்மன், அதாவது நம்ம தெப்பக்குளம்னு சொல்லுவோம். இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அந்த வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த இடம் வைகை ஆறு தான். வைகை ஆறுக்கு மேலே இருக்கக்கூடிய பாலத்து வழியாக தான் நான் இப்போ கோவிலுக்கு போய்கிட்டுருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த இடம் தான் மடப்புரம் கோவிலுடைய ஆர்ச். ஸோ மடப்புரம் கோவில் நுழைவாயில் இப்போ நம்ம வந்தாச்சு. இந்த நுழைவாயில் வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா மடப்புரம் காளி கோவிலுக்கு போயிடலாம். பொதுவாகவே பெண் தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உக்கிர தெய்வம், சாந்தமான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு உக்கிரமான தெய்வம் தான் இந்த மடப்புர காளி. இந்த மடப்புர காளி கிட்ட இந்த விஷயம்னு சொல்லி வேண்டி நின்று கேட்டோம் அப்படின்னா கேட்டவங்களுக்கு உடனே அந்த வரத்தை தரக்கூடிய ஒரு தாயாக தான் இந்த மடப்புரம் காளி இன்னும் மக்களுக்கு இருந்துட்டு வர்றா. உள்ளே நுழைஞ்சதுமே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா செல்வ விநாயகர் ஆலயம் இருக்குது. இந்த விநாயகரை வழிபாடு பண்ணதுக்கப்புறமா அம்மனை வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம வரிசையில் போயிடலாம்.
இந்த மடப்புற காளியோடைய எல்லை கோவில் உருவான கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சமயம் மதுரையில் பெரிய வெள்ளம் ஒன்று வந்து மதுரையே மூழ்கிருச்சு. அப்படி மூழ்கி இருக்கும்போது மீனாட்சி தன்னுடைய மக்கள் எல்லாருமே வந்து பரிதவிக்கிறாங்க. மதுரையுடைய எல்லையே அழிஞ்சு எல்லையே தெரியலையேன்னு சொல்லி சொக்கநாதரான சிவன் கிட்ட போய் நின்று வேண்டுறாங்க. எனக்கு இந்த மதுரையினுடைய எல்லையை காட்டி கொடுங்க தெய்வமே, எனக்கு மதுரையுடைய மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் இருந்த ஆதிசேஷனை எடுத்து தூக்கி எறிகிறாரு. அப்படி தூக்கி எறியும் போது அந்த ஆதிசேஷன் தன்னுடைய உடம்பை எல்லாம் வளைச்சு தன்னுடைய வாயால் வந்து கவ்வி ஒரு எல்லை படலத்தை வந்து காட்டுறாங்க. அந்த எல்லை படலத்தில் இருந்த 4 கோவில்களும் தான் மதுரையினுடைய 4 எல்லை கோவிலாக உருவாச்சு. மேற்கு எல்லைக்கு திருவேடகமும், தெற்கு எல்லைக்கு திருப்பரங்குன்றமும், வடக்கு எல்லைக்கு திருமாலிருஞ்சோலையும், கிழக்கில் ஆதிசேஷனுடைய படம் காட்டிய இந்த மடப்புறம் காளியனுடைய கோயிலும் எல்லை கோயிலாக அமைஞ்சிச்சு. இந்த கோவிலுக்கு படப்புறம் அப்படின்றது தான் முதல்ல இயற்பெயராக இருந்திருக்கு. அதாவது இந்த பெயர் எதனால் வந்துச்சு அப்படின்னா, ஆதிசேஷனுடைய படம் எடுத்து அந்த படமும் வாளும் சேர்ந்த பகுதி தான் இது படப்புறம். அந்த இடத்துல உருவானவ தான் இந்த காளி தெய்வம், எல்லை காட்டும் தெய்வமா. அப்படி உருவான இந்த கோயிலுடைய பெயர் மருவி மடப்புறம் அப்படின்ற ஒரு பெயராக வந்து உருவாயிருக்கு. சிவபெருமான் ஆதிசேஷனுடைய தலையையும் வாளையும் இறுக கட்ட, ஆதிசேஷன் வாயிலிருந்து விஷம் வெளியேற, மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த ஆதிசேஷன் வாயிலிருந்து வந்த விஷத்தை அம்பாள் உண்டு ஆங்கார ரூபிணியாக காளியா எழுந்தருளினான். அந்த காளி ரூபம்தான் மடப்புறம் காளி. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களுக்காகவும் வந்து அம்மனுக்கு மாலைகளாக இருக்கட்டும், எலும்புச்சம்பளம் மாலையாக இருக்கட்டும், பாலபிஷேகமாக இருக்கட்டும், மஞ்சள் குங்குமமாக இருக்கட்டும், குடமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மடப்புறம் காளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த குதிரை பிரம்மாண்டமான ஒரு அமைப்போடு இருக்குது. 13 அடி உயர சிலையாக இருக்கக்கூடிய இந்த சிலை முன்னங்கால்களை 2யுமே தூக்கி பின்னங்கால்களை தரையில் ஊன்றியவாறு வந்து அமைப்போடு இருக்குது. கோவிலில் காசு வெட்டி போடுற பழக்கம் வந்து தொன்று தொட்டு பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு யாராவது வேண்டாதவங்க இருந்தாலோ, பில்லி சூனியம் ஏவல் பண்ணியிருந்தாலோ, கடன் வராமல் இருக்குது அப்படின்னாலோ, ஆகாத ஒரு செயலை நமக்கு மனசார வந்து ரொம்ப துன்பம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலோ, இந்த கோவிலில் வந்து அவங்களுக்கு காசு வெட்டி போட்டாங்க அப்படின்னா உடனே இந்த தெய்வம் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உறுதியாக நம்புகிறாங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் கோவிலுடைய உள்பிரகாரம். உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்து விளக்கு பொருத்துறதுக்காகவே இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்பவே அழகாக வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மக்கள் எல்லாருமே தங்களுடைய வேண்டுதல்களை வேண்டிக்கிட்டு இங்கே வந்து எலுமிச்சை விளக்காக இருக்கட்டும், நெய் விளக்காக இருக்கட்டும் பொருத்துறாங்க. மஞ்சள் குங்குமங்களை இங்கே காணிக்கையாக கொட்டுறாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு சைடில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அங்கே பொங்கல் எல்லாமே வச்சு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அப்புறமா இங்கே மக்கள் வந்து காணிக்கைகளை செலுத்துகிறாங்க. ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் வேட்டைக்கு போகிறாங்க. அப்போ பார்வதியை இந்த ஆத்தங்கரை ஓரத்துலேயே இருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு ஐயனாரை துணைக்க விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்போ பார்வதிக்கு இந்த ஆத்தங்கரையை பற்றின, இந்த தண்ணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நீரில் குளிக்கும்போது காசியில் குளித்ததுக்கான புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பார்வதி, இங்கேயே நான் காளியாக வந்து வீட்டிலிருந்து மக்களுக்கு வந்து நான் வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து காளிக்காக வந்து அடைக்கலம் காத்த ஐயனாராக உருவானது தான் இந்த குதிரை அமைப்பு. இந்த
இந்த குதிரை வந்து தன்னுடைய பின்னங்கால்களை கீழே ஊன்றி முன்னங்கால்களை வந்து அம்மனுக்கு மேலே வந்து நிழல் தரும்படியாக தூக்கி வந்து அம்மனுக்காக வந்து அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கே வீற்றிருக்கிறாரு. மடப்புறம் காளியினுடைய நாக்கு பார்த்தோன்னா கீழே வரைக்கும் நல்ல நீளமாக இருந்துச்சு. ஒரு சில காரணங்களுக்காக ரொம்பவே வந்து கொஞ்சம் உக்கிரமாக இருக்குது அப்படின்னு தோணுனதுனால அந்த நாக்கை வந்து பாதியாக குறைச்சி அம்மனுடைய அமைப்பை கொஞ்சம் சாந்த ரூபினியாக மாற்றி வச்சுருக்காங்க. என்னதான் நம்ம வீட்டில் எவ்வளோ சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னாலும் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கூழுக்கு நிகர் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருந்த இந்த கூழையுமே நானும் வாங்கி ரொம்பவே மன நிறைவோடு நான் குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ மதுரையினுடைய எல்லை காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய மக்களை காக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வமான மடப்புறம் காளியினுடைய வரலாற்று உண்மைகளையும் உருவான விதத்தையும் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உள்ள நேரம் தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க தலங்களுடைய வரலாற்று கதைகளோடு நான் உங்களை சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க.